வாட் இஸ் மோர் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு மோர் ரிவார்ட். ஏன் நிறைய ரிஸ்க் எடுத்தால் நிறைய ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் அனந்த் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்கேஸ் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஹேய், நைஸ் டு மீட் யூ. அண்ட் என்னோட சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ இன்ஃபர்மேட்டிவாகவோ இருந்தால் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் லாங் டேர்ம் பாண்ட் நான் இன்ஸ்டாகிராமோட ஐடி அண்ட் டெலிகிராம் குரூப் அதோட லிங்க் இது ரெண்டுத்துமே வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டாக் மார்க்கெட் பர்சனல் ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னை காண்டாக்ட் பண்ணுறதோட டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வித்தவுட் ஃபர்தர் ado, let's get started. ஸோ இந்த மோர் ரிஸ்க் ஈக்குவல் டு மோர் ரிவார்டை வந்து நம்ம சிம்பிளாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக இது சொல்கிறேன். இது வந்துட்டு வெறும் கேபிட்டல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் உங்களுடைய ரிவார்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது. த ரிஸ்க் இஸ் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் யுவர் என்ட்ரி. அதாவது ஒரு பிரேக் அவுட் ஆன உடனேவே நீங்கள் ஒரு என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் வந்துட்டு அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்துட்டு ட்ராப்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. புல் ட்ராப் அண்ட் பேட் ட்ராப் வந்து எக்ஸ்ட்ரீமாக நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கான லைவ் வீடியோவும் வந்து நான் அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் ஏன் அப்படின்றத கொடுத்துருந்தேன். அது பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது பார்க்க டைம் இல்லாதவங்களுக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நான் இதிலே சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் இருக்கும். ஐ மீன் ஒரு ரெசிஸ்டன்ட் இல்லைனா சப்போர்ட்டை வந்துட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக் பாடி வந்துட்டு பிரேக் அவுட் ஆன உடனேவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ட்ரு ஆவாங்க. அது என்ட்ரு ஆன உடனேவே பிரேக் அவுட்டுக்கு பிலோ, அதாவது அந்த ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட்டுக்கு அதுக்கு மேலே, ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே இல்லைனா சப்போர்ட்டுக்கு மேலே வந்துட்டு அவங்களுடைய ஸ்டாப் லாஸை செட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ப்ரீவியஸ் ஹை இல்லைனா வந்துட்டு ப்ரீவியஸாக எங்கேயாவது ரெசிஸ்டன்ட் இருக்குது இல்லைனா வந்துட்டு பிவோட் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு R1, S1, S2 அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுடைய டார்கெட்ஸை செட் பண்ணிக்குவாங்க. இந்த ட்ராப் பண்ணுறது என்ன ஆகும்னா, ஜஸ்ட் லைக் தட் பிரேக் அவுட் கொடுத்த அந்த கேண்டில் அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் கேண்டலாக இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ட்ராப். இப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகிடும். இந்த ஹை ரிஸ்க்ன்றதுக்கு ரீசன் எதனால் நான் சொல்லியிருந்தேன்னா, as soon as நீங்கள் என்ட்ரு ஆகிடுறீங்க, பிரேக் அவுட் ஆன உடனே நீங்கள் என்ட்ரு ஆகிடுறீங்க. என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல், அதாவது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்ன்றது தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகிடுது. இதுவே அது ஃபேக் பிரேக் அவுட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இல்லைனா ரிட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் ரொம்ப டிராஸ்டிக்காக வந்துட்டு மூவ் ஆகும். லைக் 1% மேக்ஸிமம் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு அது ஹை ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ஹை ரிவார்ட் ட்ரேட். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் ஆன் ஆன்கோயிங் ட்ரெண்ட். ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீ லெவல்லேருந்து ப்ரைஸ் வந்து சடனாக வந்து டிராஸ்டிக்காக வந்துட்டு எய்தர் அப் இல்லைனா மூவ் வந்துட்டு டிராஸ்டிக்காக மூவ் ஆகும் வித்தவுட் கிவிங் எனி உங்களுக்கு டைமே இருக்காது. ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரும். ஜென்ரலாக அதில் ரிட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரு ஆவாங்க. இல்லைனா வந்துட்டு அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுடனே என்ட்ரு ஆவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ்வலாக பண்ணுவாங்க. இது டைனமிக் மூவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீ லெவலில் டச் பண்ண உடனே இட் குட் பி ரெசிஸ்டன்ட் இல்லைனா சப்போர்ட், இது எதுவாக இருந்தாலுமே அந்த லெவலில் வந்துட்டு அதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக அப் இல்லைனா டிராஸ்டிக்காக டவுனில் வந்துட்டு மூவ் ஆகும் வித்தவுட் கிவிங் எனி, உங்களுக்கு ஒரு டைமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு வேக வேகமாக கேண்டில் மூவ் ஆகுது இல்லைங்களா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூஜ் வால்யூமில் என்ட்ரு ஆகிட்டு அது எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் ஆர்டரில் எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ட்ரேட். இது வந்துட்டு செகண்டு. இது பேர் வந்து ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. இது ஏன் நான் ஹை ரிஸ்க் சொல்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அந்த மூவ் இருக்குது இல்லைங்களா, அந்த மூவ் வந்துட்டு உங்களால் எக்ஸாக்டாக ப்ரிடெக்ட் பண்ண முடியாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது நீங்கள் வந்துட்டு எக்ஸாக்டாக நீங்கள் வந்துட்டு லைக் அந்த ஆர்டரை எக்ஸிட் பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா அந்த மூவ் வேகமாக போகிற அதே ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக ஃபால் ஆகும். ஏன்னா வேகமாக ஏறுற மாதிரி ஏறிட்டு அப்படியே ரிவர்சல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ட்ரேட். இது பேர் வந்து ஸ்கேல்பிங்கிறது பண்ணுவாங்க. இது எதில் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் மூவில் பண்ணுவாங்க. The third high risk high reward trade என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அகைன்ஸ்ட் த மார்க்கெட் இல்லைனா ட்ரேடிங் அகைன்ஸ்ட் ஓவரால் சென்டிமெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹை ரிஸ்க் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் போட்டிருப்பேன். அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓவரால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பில் போயிட்டு இருக்கும். பட் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வந்துட்டு ஷார்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இது வந்துட்டு ஹை ரிஸ்க் அப்படின்றது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு மேலே போகிற ஓவரால் ட்ரெண்டே வந்துட்டு அப்பில் இருக்கும்போது நான் வந்துட்டு டவுனில் போகிறேன் அப்படின்னும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு லைக் ரிவர்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் இது வந்துட்டு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எப்போவுமே வந்துட்டு மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்பவே ரிஸ்கி. ஸோ அது எப்பவுமே பண்ணாதீங்க. நான் வந்துட்டு அதுலேயே வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவேன்.
ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு சில ட்ரிக்ஸ் நான் வந்துட்டு அதில் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகிறனால நான் அது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் நீங்களும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் டெஃபினட்டாக வந்துட்டு மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அது வந்துட்டு இம்பாசிபிள்ன்றது கிடையாது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இது 3 விஷயம் தான் வந்துட்டு ஹை ரிஸ்க் அண்ட் இட் கிவ்ஸ் யூ ஹை ரிவார்ட். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேஃப் ட்ரேட்.